உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வில்லேஜ் தமிழகத்தின் அன்பான வணக்கங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாபாரம் பிஸ்னஸ் தொழிலை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பைசஸ் ஐட்டங்கள். நம்ம இந்திய கவர்மெண்ட்லேயே ஸ்பைசஸ் போர்டுன்னு ஒரு போர்டு இருக்குது. அதே மாதிரி நம்ம ஸ்பைசஸ் ஐட்டங்கள் எந்தெந்த பொருள் எந்தெந்த ஊரில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும், எந்த மாநிலத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறத முழு விவரத்தையும் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதன்முறையாக நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் பார்க்கலாம். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வீடியோவை பார்க்காதவங்களும் போய் பாருங்கள். ஒரு 700க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கோம். அனைத்தையும் போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் பார்க்கலாம், வீடியோ லிஸ்ட்டில் போய் பார்த்தாலும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வியாபாரம் பிஸ்னஸ் தொழிலை பற்றி நமது சேனலில் விளம்பரம் செய்ய வேண்டும் என்றாலோ அல்லது உங்களுக்கு ஏதாவது வியாபாரம் தொடர்பான சந்தேகங்கள் இருந்தாலோ நம்ம சேனல் ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப் ஆகிட்டிங்கன்னா அதுலேயே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கிடைக்கும். அதில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜை எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பூண்டு ஸ்பைசஸ்லேயே ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது பூண்டு தான். வெள்ளை பூண்டுன்னு சொல்லுவாங்க, கார்லிக். இது பார்த்திங்கன்னா குறிப்பாக நார்த் இந்தியாவில் மெயினாக மத்திய பிரதேஷ், அதுக்கடுத்து ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, இப்படி பரவலாக உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், இப்படி பரவலாக கிடைக்கும். ஆனால் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்மளுக்கு வேணும் அப்படின்னா மத்திய பிரதேஷ், அதுக்கடுத்து ராஜஸ்தான் தான். இது 2 ஸ்டேட்டு தான் நம்மளுக்கு பூண்டு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய மாநிலங்கள். அதுலேயும் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் நீமச், மஞ்சூர் இதுதான் மெயின். நீமச்சுக்கெல்லாம் நாங்கள் போன வருஷம் ஒரு மார்ச் மாதத்தில் போயிருந்தோம். குறைஞ்சது ஒரு 1000 டன்னுக்கு மேலே வந்திருக்கும். அந்தளவுக்கு எங்கிட்டு திரும்பினாலும் பூரா பூண்டு வண்டியாக நிற்கிது. பூண்டாக இறக்கி போட்டிருக்காங்க, அம்பாரமாக குமிச்சு வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் பூண்டு வாங்கணும் அப்படின்னா நீமச் போங்க. அடுத்து சீரகம் பார்த்திங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், இங்கே தான் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அதுவும் ஆசியாவிலேயே மிகப்பெரிய சீரக மார்க்கெட் குஜராத்தில் உஞ்சா அப்படிங்கிற ஊரில் இருக்குது. அந்த மண்டியெல்லாம் போனீங்கன்னா ஒரு 7-8 கேட்டிருக்கு. அப்படியே கம்மன்னு சீரக வாசனை தான் வரும். உள்ளே பூரா சீரகம், சோம்பு 2 ஐட்டம் தான், வேறு எதுவுமே கிடையாது. இருக்குது 1-2 இருக்குது. இருந்தாலும் இதுதான் மெயின் மார்க்கெட். ஆசியாவிலே மிகப்பெரிய சீரக மார்க்கெட் எதுனா குஜராத்தில் இருக்கிற உஞ்சா தான். இது உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கணும் அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் நிறையா மார்க்கெட்டுகளில் வாங்கலாம். உஞ்சாவிலையும் வாங்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான்லேயும் உங்களுக்கு சீரகம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அதுபோக சோம்பும் அதே மாதிரி தான். இங்கே நீங்கள் உஞ்சா மண்டிக்கெல்லாம் உள்ளே போனீங்கன்னா சோம்பும் அம்பாரமாக குமிச்சு வச்சுருப்பாங்க. இது 2 மாநிலத்தில் உங்களுக்கு சோம்பு, சீரகம் 2மே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா தனியாக கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க. கொத்தமல்லி விதை, அதான் தனியாக சீடு, கோரியண்டர் சீடுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா அதிகமாக எங்கே கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் இருக்குது. அதுக்கடுத்து தான் குஜராத், மற்ற மாநிலங்களில் கொஞ்சம் கம்மியான அளவு. தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்கள்லாம் விளையுது. இந்த சவுத்து தமிழ்நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் விளையுது. ஆனால் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நார்த் இந்தியாவில் தான். அதுலேயும் குறிப்பாக மத்திய பிரதேசத்தில் அந்த நீமச்சுங்கிற மண்டியில் நீங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கலாம். அந்தளவுக்கு அங்கே சீப்பாக கிடைக்கும். ஏன்னா நான் மார்ச் மாதம் போயிருக்கிற டயத்தில் பார்த்திங்கன்னா 40 ரூபாய்க்கெல்லாம் ஏலம் போச்சு. ஆனால் இப்போ நம்ம போயிருக்கும்போது
ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டு வீக்கு போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா குறைஞ்ச விலையே 70 ரூபா 80 ரூபா போச்சு. அதனால் இது அந்த இப்போ இனிமேல் தான் சீசன் ஆரம்பம், பிப்ரவரி மார்ச்சில் தான் ஆரம்பிக்கும். அடுத்து மிளகா வத்தல், வர மிளகான்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் பைத்தாகின்னு சொல்லுவாங்க. கர்நாடக மாநிலத்தில் இந்த வத்தல் வந்து ஃபேமஸ். அது மாதிரி குண்டு வத்தல்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் அது ஃபேமஸ். அதே மாதிரி தமிழ்நாட்டில் நீட்ட வத்தலும் மிக அதிக அளவில் கிடைக்கும். நீங்கள் ஆசியாவிலே மிகப்பெரிய வத்தல் மார்க்கெட் எதுன்னா ஆந்திரா மாநிலத்தில் இருக்கிற குண்டூர். அதுதான் நீங்கள் அங்கே போனீங்கன்னா பார்க்கலாம். குறைஞ்சது ஒரு 10-20 வெரைட்டிஸு எல்லா மிளகா வத்தலும் கிடைக்கும் உங்களுக்கு. சண்டு வத்தல்லேருந்து நல்ல வத்தல் வரைக்கும் 50 ரூபா 100 ரூபா வத்தலில் இருந்து 500 ரூபா வத்தல் வரைக்கும் கிடைக்கும். அதுபோக நம்ம குண்டு வத்தல்னு சொல்லுவாங்க. இந்த சென்னையை சேர்ந்த வட மாவட்டங்களெல்லாம் இந்த மசால் பொடி அரைக்கிறதுக்கெல்லாம் குண்டு வத்தல் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அது பார்த்திங்கன்னா விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் மிக அதிக அளவில் விளைவிக்கப்படுகிறது. இங்கேருந்து ஆர்கானிக்காக ஐரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது. எக்ஸ்போர்ட்டில் நல்ல காசு மிளகா வத்தலில். ஆனால் ஆர்கானிக்காக விளைய வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பர் காசு கிடைக்கும். இங்கே நிறையா விவசாயிகள் வத்தலுக்கெல்லாம் விலை இல்லைன்னுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆர்கானிக் பக்கம் போகிறதுக்கு பயப்படுறாங்க. உரம் போடாமல் விவசாயம் பண்ணுங்கன்னா நாங்கள் உரம் தான் போடுவோம்ங்கிறாங்க. நான் என்ன தான் பண்ணுறது. அடுத்து மஞ்சள் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்தியா என்ன உலகத்துக்கே ஈரோடு தான் நம்பர் 1 இருந்துச்சு. ஆனால் அதுக்கு போட்டியாக இப்போ மகாராஷ்டிராலாம் நிறையா ஊரில் மஞ்சள் விளைவிக்கப்படுகிறது. அதனால தான் மஞ்சள் விலை ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிது. இல்லைன்னா இந்நேரம் மஞ்சள் விலையும் போயிருக்கோம், கிலோ 600 ரூபா 700 ரூபாயை நெருங்கி போயிருக்கோம். அது குறைஞ்சது காரணமே மகாராஷ்டிராவில் எக்கச்சக்கமாக போடுறாங்க மஞ்சள். தமிழ்நாட்டில் மஞ்சள் விவசாயிகள் குறைஞ்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த 2 மாநிலம் தான், தமிழ்நாடு மகாராஷ்டிராவில் தான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கு. ஆனால் நம்ம இதில் படத்தில் வந்து இஞ்சி போட்டிருக்கோம். சுக்கும் ஸ்பைசஸில் ஒரு மெயினான ஐட்டம் தான். இது எங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்நாடக மாநிலத்துலேயும் மத்திய பிரதேசத்துலேயும். குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் வந்து இது அவ்வளோவா சுக்கு ரெடி பண்ண மாட்டாங்க. ஆனால் மத்திய பிரதேசத்தில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் சுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா லவங்கப்பட்டை. இந்த லவங்கப்பட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிறது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக். அதுக்கடுத்து கேரளாவில் பரவலாக ஒரு 3-4 டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கும். அதுலேயே லவங்கமும் இதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக கிடைக்கும். அதுபோக அந்த கேரளாவில் ஒரு 2-3 மாவட்டங்களில் மிக அதிக அளவில் கிடைக்கும். இந்தியாவிலேயே இங்கே தான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அதுவும் கன்னியாகுமரியிலலாம் பார்த்திங்கன்னா அந்த மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் சீசன் தொடங்கிடுவாங்க. அப்போயெல்லாம் போனால் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் வாங்கலாம். இந்த லவங்கப்பட்டையெல்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் வாங்கலாம். இது நம்ம இந்தியாவிலேயே ரொம்ப விற்பனை ஆகிக்கிட்டு இருக்கு, உலக அளவுலேயும் நல்ல விற்பனை ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும், தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு குறிப்பாக. அடுத்து பார்த்திங்கன்னா மிளகு பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ்லேயே ஒரு மெயினான ஐட்டம். இது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இங்கே தான் மிக அதிக அளவில் விளையுது. சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் கிடைக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி ரேட்டு இருந்தாலும் தமிழ்நாடு, கேரளாவை விட கர்நாடகத்தில் ஒரு 50 ரூபா 100 ரூபா வரைக்கும் விலை சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கிடைக்கிதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அதனால் கர்நாடக மாநிலத்தில் அந்த குடகு பகுதி இருக்குது பார்த்திங்களா, அந்த ஏரியாவில் மிளகு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக. டைரெக்டாக குடகு பகுதிக்கு போனீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கலாம். அதுபோக தமிழ்நாட்டில் அந்த கொடைக்கானல் மிளகு, கேரளாவில் அங்கேயெல்லாம் நீங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிக்கிறலாம். ஒவ்வொரு வியாபாரியை பொறுத்து இருக்குது, கொஞ்சம் முன்ன பின்ன விற்கிறாங்க ஒரு சிலர். அடுத்து பார்த்திங்கன்னா ஏலக்காய். இந்த ஏலக்காய் வந்து ஸ்பைசஸ்லேயே மெயினான ஐட்டம். அதுவும் உலகத்திலேயே எப்படி இந்திய வெங்காயம் ஃபேமஸோ அதே மாதிரி நம்ம இந்திய ஏலக்காய் வந்து அவ்வளோ ஒரு நறுமணமான ஏலக்காய். இதே இது கௌதமாலான ஒரு நாட்டில் கூட நிறைய உற்பத்தி பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இங்கே எவ்வளோ விற்கிறோம், இது 1000-2000 விற்கிறோம்ல. கௌதமாலாவுடைய உண்மையான ஏலக்காய் கிலோ 100 ரூபா 200 ரூபா.
ஏன்னா அதில் வாசனையும் இருக்காது, சத்தம் இருக்காது. அதனால் நம்ம இந்திய பொருட்களுக்கு எப்பயுமே ஒரு நல்ல மரியாதை இருக்குது. நன்றி நண்பர்களே, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.